பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, அதிக அளவு வருமானத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வருமானம் இழந்த சூழ்நிலையில் எப்படி நான் எதிர்காலத்தில் நல்ல முறையில் வாழ முடியும்? எனக்கு தகுந்த வருமானம் இல்லையே, என் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கான தகுந்த வருமானங்கள் எனக்கிட்ட இல்லையே, நான் எப்படி முன்னேறுவது? என் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கேன், அதை விட கடன் சுமையும் என்னை அழுத்திட்டு இருக்கேன். இதில் இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? என் வருமானம் எப்படியாவது பெருகணும், என் வருமானத்தை ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுன்னு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அதிக அளவு வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். இப்போ நம்ம பைபிளில் யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்க, அவன் கைகளில் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நம்ம வாழ்க்கையில் நம்ம கையில் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் செலவு அதிகமாகும்போது ஏகப்பட்ட கடன் வருது. முதல்ல வருமானம் அதிகரிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வெகு காலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறது உண்டு. நம்ம வருமானத்துக்கு மிஞ்சின அளவு நமக்கு செலவு வரும்போது, கடன் சுமை நம்மளை அழுத்தும் போது மனதளவில் துயரம் ஏற்படுது. இப்போ பைபிளில் யோபுவை பார்க்கும்போது அவன் ரொம்பவே செல்வச்சீமானாக இருந்தான். ஆனால் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பிசாசால் சோதிக்கப்பட்டு யோபு இருந்த அனைத்து செல்வத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் தள்ளப்பட்டாலும் யோபு ஆண்டவரை மறுதலிக்கலை. அப்போ ஆண்டவர் அவ்வளவு இழந்த நிலைமையில் இருந்த யோபுவை பழையபடியும் ஆண்டவர் அவனை 2 மடங்காக ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவனுக்கு நல்ல ஒரு செல்வச்சீமானாக பழையபடியும் மாத்துறாரு. யோபு அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். வருமானங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. வருமானம் கம்மியாக இருந்த உடனே நம்ம சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமைவதில்லை. பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு வர தன்னால் ஃபீஸ் வர கட்ட முடியாத நிலைமையில் கண்கலங்கி போய் நிற்கிற நிலைமைகளிலும் இருக்கிறீங்க. எத்தனையோ பாரங்கள், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம், திருமண செலவுக்காக காசு இல்லையே அப்படின்னு ஒரு பாரம், பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு காசு இல்லையேங்கிற ஒரு பாரம். எல்லா பாரத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடலில் இருந்து கண்ணீர் வடிக்கிறதும் வருமானம் இல்லாமல் இருக்கிறதையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும்.
அதே போல் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் உண்மையாக தொழிலை செய்யும்போது அங்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை தரம் மேலோங்கும். ஏன்னா உண்மையாக நம்ம உழைக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நிலை நிற்கிறதா இருக்கும். நிறைய பேரை பாருங்கள், வாழ்க்கையில் லஞ்சங்கிறது ஒன்று வாங்குகிறாங்க. அந்த லஞ்சம் வாங்கி நிறைய சேவ் பண்ணி வைக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நிறைய லஞ்சம் வாங்கி சேவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தாலும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறதில்ல. நம்ம உழைக்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில் வருமானம் கம்மியாக இருக்கும்போது எதுக்கும் துவண்டு போகாமல் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மெருகேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது, அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்கள் வருமானங்கள் பெருக ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். வாழ்க்கையில் சின்ன வேலையில் சில டைம் இருந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே பல ப்ரொமோஷன் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்ட போகிறாரு. இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிச்ச அந்த ஒவ்வொரு நொடியையும் ஆண்டவர் அறிஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கத்தக்கதான ஒரு தொழிலை ஆண்டவர் இன்றைய நாளில் ஆசீர்வதிக்க போகிறாரு. அதே போல் வேலை இல்லாமல் எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. வேலையை குறித்த ஒரு பயம், எத்தனை வருஷம் நான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை இருந்தால் நான் நல்ல ஒரு ஜாப்புக்கு போயிருப்பேனே, ஆண்டவர் எனக்கு வேலையை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரே, ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜாப் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம்லாம் தந்திருக்காங்க, ஆனால் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய நாள் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணி வேலைக்காக ஜெபிச்சுட்டு அந்த வேலை கிடைக்கல அப்படின்ன உடனே மனசளவில் சோர்வடைஞ்சு இனி நம்ம வாழ்க்கையிலெல்லாம் வேலைங்கிறதே நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வேலையை கட்டளையிட்டிருக்கிறாரு. நீங்கள் இப்போ ஜெபிச்ச ஜெபம் விருதா போகவே இல்லை. அந்த வேலையில் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஊதியம், அதாவது வருமானம் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட போகிறாரு. ஒரு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகும் அந்த காரியம் வாய்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமானதாகவும் நல்லதாகவும் இருக்கத்தான் ஆண்டவர் இப்படி வெயிட் பண்ண வச்சிருக்காரு. அதுக்காக கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. அதிக அளவு வருமானத்தை தருவேன் சொன்னவரே அப்பா, வாழ்க்கையில் வருமானம் குறைஞ்சி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இடத்தை அப்பா நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிக அளவு வருமானத்தை தர போகிறாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.